அந்த ஆடியோவிலேயே அவங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க, நான் வந்து பணத்துக்காகவோ இல்ல என்னுடைய பேர் டேமேஜ் ஆகிறதுக்காகவோ நான் பேசல, உங்களை சுத்தி வந்து அப்படியே நபர்கள்லாம் இருக்காங்க. சாட்டை துரைமுருகனை பத்தி வந்து கிட்டத்தட்ட வந்து எப்போ 2 வருஷத்துக்கு 4-5 வருஷம் 3 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், 4-5 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்ப போட்ட ஆடியோ வந்து இப்ப வந்து அவங்க வெளியிடுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னமும் இவனை நம்புறாங்களே, இன்னமும் வந்து சாட்டையை வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரிதான், போன வீடியோல சொன்ன மாதிரிதான், சாட்டை தான் வந்து அடுத்த சீமான். இந்த சீமானுக்கே தெரிய மாட்டேங்குதுன்றதுதான் நமக்கு வந்து குற்றச்சாட்டாவே இருக்கு. சீமான் தெரிய மாட்டேங்கிறத தாண்டி சீமான் வந்து ஏதோ ஒரு சாட்டையை வந்து பாதுகாக்கிறா, சாட்டையை வந்து பாதுகாக்கிற வேலையை அந்த சீமான் செய்யறான் அப்படின்றதான். ஏன் அப்படின்னா ஒருவேளை இது மாதிரி வீடியோ ஆடியோக்கள் வந்து சீமானுடைய எடுத்து வச்சிருந்தானா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றதா. ஒருவேளை எங்க இவன் வந்து ரிலீஸ் பண்ணி நம்ம பேரை கெடுத்து விட்டு இவன் வந்து கட்சி ஆக்குபை பண்ணிப்பானோ அப்படின்றதான் சீமான் பயப்படக்கூடிய ஒரு எப்படி நம்புவாங்க மக்கள், தமிழ்நாட்டு மக்கள்.